1 செகண்ட். இது நாங்க எப்போ டேட் பண்ணிருந்தோம் அப்போ முடியுதே, அப்போ எப்படி முடியுது, இப்போ ஏன் முடியல சார்? ஏன்னா அப்போ நான் அந்த நியூ திங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணல சார், இவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு பண்ணேன். இப்ப அதான் முடிஞ்சு கல்யாணம் ஆயிடுச்சு, பக்கத்துல இருக்காங்கல்ல, இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்கும். இனிமே நான் என்னத்தை போட்டு எஃபர்ட் போடுறது? சார்? சோ இப்போ ரிலேஷன்ஷிப்ல எதுவுமே நியூனஸ் வைக்க கூடாது. மேரேஜ் ஆச்சு ஓகே, பட் ஸ்டில் எவ்ரி வீக் நமக்கு 2 பேரும் ஃபுல்லா வேலை பண்றோம், டயர்டா இருக்கும், ஓகே ஃபைன். வீக்கெண்ட் கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணலாமே, எல்லா வீக்கெண்ட் கொஞ்சம் டிஃபரெண்ட் திங்ஸ், லைக் 2 வீக்கெண்ட்ஸ் நீங்க இப்ப அவங்க பிளான் என்ன பண்ணுங்க. சொல்றாங்கன்னா, இப்ப நான் திருமணம் ஆச்சுன்னா எல்லாம் முடிஞ்சுச்சா, இப்போ நீங்க என்ன எக்ஸைட் பண்ணுங்க, என்ன என்கேஜ் பண்ணுங்க, என்னைய எனக்காக வாங்க. முன்னால போனீங்கல்ல. அப்படி கிடையாது சார், நான் இப்ப கூட போனேன். சரி ஆமா அது கரெக்ட் தான் நானே ரியலைஸ் பண்ணி நாங்க வந்து பிளான் எல்லாம் போட்டோம். சண்டை அதிகமா வருது, நம்ம இனிமே வாரம் உனக்கு பிடிச்ச ஒரு இடம், அடுத்த வாரம் எனக்கு பிடிச்ச இடம்னு பிளான் பண்ணோம். சார் என்ன எங்கேயோ கூட்டு போனா சார், ஸ்கேரி ஹவுஸ்னு. அதுக்குள்ள போயிட்டு ஃபுல்லா லைட் எல்லாம் அணைச்சு விட்டாங்க சார். உள்ள ஃபுல்லா கும் இருட்டு. 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் சடனா அங்கிருந்து பேய் வருது, இந்த பக்கத்துல சார் நான் ரொம்ப பயப்படுவேன். எனக்கு இந்த மாதிரி இடத்துலாம் விட்டேன்னா நான் திணறி அடிச்சு ஓடி வந்துட்டேன் அங்கிருந்து. நாங்க ஏண்டா நடிச்சாமத்துல சுடுகாட்டு போனுங்கிற மாதிரி